எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த செடியில் பூ வைக்க ஆரம்பித்த உடனேயே இந்த புழுக்கள் தொல்லையும் வந்துருச்சு பாருங்கள். குண்டுமல்லி பூச்செடியில் இப்போ தாங்க பூவெல்லாம் நல்லா அழகழகாக நிறைய வச்சிட்ருக்கு. இப்போ இந்த புழுவோட தொல்லையும் ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய புழுவுன்னு. இது பார்க்குறக்கு இலை மாதிரியே இருக்குது. இலை தான் வந்து சுருண்டிருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இலையோட பின்பக்கத்தில் தாங்க இந்த புழு இருக்குது. நாம் இதை பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு இலை மிச்சம் இருக்காதுங்க, பூவும் மிச்சம் இருக்காது, எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். நானும் இது இலை தான் இதை சுருண்டிருக்குது அப்படின்னு நினச்சேங்க. கடைசியில் பார்த்தா இது புழுவுங்க. எந்தளவு பெருசாக இருக்குது பாருங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு இது ஒன்று தாங்க முன்னாடி இருந்திருக்கு. இந்த செடிகளுக்குள்ளே நான் எத்தனை புழு இருக்குதுன்னு தெரியல. இந்த புழு பார்க்காம அப்படியே விட்டுட்டோன்னா அவ்வளோதாங்க, செடியே ஃபுல்லாக காலி ஆயிரும். பூக்களும் ஒன்றும் மிச்சம் இருக்காதுங்க, எல்லாத்தையும் தின்னு போடும். நான் இதுக்கு செயற்கையாக எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லைங்க. இந்த வேப்பனை கரைசல் தான் அழிச்சு விடுவேன். வேப்பனையோட கொஞ்சமாக சோப் ஆயில் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டாலே அந்த புழுவெல்லாம் வராதுங்க. நேற்று பறித்தப்போ 2-3 பூ வருங்க, பறிக்காமல் விட்டேன். அது அழகாக விரிஞ்சிருக்குது வருங்க. இந்த இலையிலெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பூச்சி கிடையாதுங்க. அது வந்து இந்த புளிச்ச இட்லி மாவை தான் தெளித்து விட்டுருக்கேன். நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை தான் தெளித்து விட்டுருக்குறேன். பாருங்கள், இந்த குண்டுமல்லி பூ வந்து நல்லா விரிஞ்சதுன்னா இந்த அளவுக்கு அழகாக பெருசாக இருக்குங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த புழுவெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அப்போவே அந்த இலையை கட் பண்ணி அப்படியே வீசிடணுங்க. அதோடு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அப்புறம் எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரு புழு இருக்குது, பக்கத்துலேயே இன்னும் நிறைய புழு இருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் அந்த வேப்பனை கரைசல் கொஞ்சம் அடித்து விட்டோம்னா அதோட அந்த கசப்புக்கு வந்து வராதுங்க. பூ இப்போ ஓரளவுக்கு நிறையவே வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெயிலும் நல்லா அடிக்குது. அதனால் பூ பாருங்கள் நிறைய நல்லா பெரிய பெரிய பூவாகவே வைக்குது. பூவை பறிச்சுட்டு அந்த கிளையை வந்து நுனியை கட் பண்ணி விட்டுறணுங்க, அப்படியே விடக்கூடாது. அப்போ தான் நமக்கு அதுலேருந்து அடுத்த கிளை வந்து பூ வைக்குங்க. இந்த பூ வந்து நான் நேற்று பறித்து வச்ச பூவுங்க. நேற்று பறித்து கட்டி வச்சுருந்தேன் அந்த பூவுங்க. இது மொக்கொன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த பூ நல்லா விரிஞ்சால் இன்னும் வாசமாக இருக்குங்க, அழகாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.